ராணி, இன்று உன்னிடம் ஒரு செய்தி கேட்கப் போகிறேன். அதற்கு நீ கோபப்படாமல் பதில் சொல்ல வேண்டும், தெரியுமா? கேளுங்கள். ஆமாம், இந்த மலரை உன் தலையிலே சூட்டிக்கொள். வேண்டாம். ஏன்? பூ என்றால் உனக்கு பிடிப்பதில்லையா? நானும் இத்தனை நாளாக பார்க்கிறேன், உன் தலையிலே நீ பூச்சூட்டிக் கொள்வதில்லை. ஏன்? சரி, பூ வேண்டாம், பொட்டாவது வைத்துக் கொள். நெற்றியை காட்டு, ஜவ்வாது பொட்டு. வேண்டாம், எனக்கேன் இந்த அழகல்ல. என்ன ராணி, விதவை மாதிரி எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்கிறார். கோபமா ராணி நான் கேட்டது? நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் கேட்டேன். விளையாட்டுத்தான்? விளையாட்டு பருவத்திலே நடைபெற்ற கல்யாண விளையாட்டுத்தான். அந்த விளையாட்டின் விளைவுதான் இதோ இந்த ராணியின் விதவை கோலம். இனியும் மூடி வைத்து பயனல்ல. மூளையாகிவிட்டது என் வாழ்க்கை. முள்வேலி போட்டு மூளைக்கு அனுப்பிவிட்டது இவ்வுலகம் என்று. வட்டநிலா, கட்டி கரும்பு என்பீர்களே, உங்கள் ராணி ஒரு பட்டமரம். பட்டமரம். பட்டமரம் துளிர்க்காது, கெட்ட பால் சுவைக்காது. ராஜா, இப்போதாவது பாபுவின் பேச்சிலே ஒளிந்து கிடக்கும் பச்சை உண்மை புலப்படுகிறதா? விதவை, என் ராணி விதவை. ராணி, இதை ஏன் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லவில்லை? இது ஒரு கேள்வியா? ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்களுக்கு லாபம் தானே. இப்போது நீ கண்டுபிடித்து விட்டாய். அவளும் கண்ணீர் பானத்தை பிரயோகிக்க தொடங்கிவிட்டாள். நீலி கண்ணீருக்கு இழகிவிடும் நெஞ்சம் எனக்கு கிடையாது பாபு. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். மோவா அருந்து சாவா திருமா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பருவத்திலே என் கழுத்திலே மாங்கல்ய கயிறு பிடைக்கப்பட்டதா? நான் மாங்கல்யம் இழந்த மங்கை என்று எனக்கே இன்றுதான் தெரியும். அப்படியானால் இத்தனை நாட்களாக ஏன் என் கூந்தலிலே மலரில்லை, நெற்றியிலே பொட்டில்லை? இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து என் இருதயத்தை திருடிக் கொண்ட நீ வேறு என்னதான் செய்ய மாட்டாய்? கொலை கூட செய்வாய். ஐயோ, என் பேச்சை நம்புங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். கேட்டது போதும், விடுங்கள்.